ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோட நிலை அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோட இளமுறை குமரன் பேசுகிறேன். 2024 ஆண்டு மார்கழி மாதம் கடகராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். 2024 ஆண்டு கடகராசிக்கு உண்டான பலன்கள். ராசியிலே செவ்வாய் நீசம் பெற்றும் ராசிநாதன் 12இல் இருப்பதும் வார தொடக்கத்தில் ஒரு 5 நாட்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நாளுக்குடைய சுகாதிபதி செவ்வாயுடைய பார்வை ஏற்படுவதும் உடல் ஆரோக்கியத்திலும் சற்று கவனம். வேலையிலே நிதானம் தேவை. உத்தியோகத்தில் மார்கழி மாதம் தொடக்கம் 10 தேதி வரைக்கும் ரொம்ப கவனமுடன் இருக்க வேண்டும். 10 தேதிக்கு மேல் நீங்கள் எந்த காரியங்கள் எடுத்தாலும் வெற்றி கரகாமல் ஜெயிக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இருக்கும். இந்த கடகராசி நேயர்களுக்கு மார்கழி 10 தேதிக்கு மேல் உங்களுக்கு நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களையும் உண்டாக்கும். வேலையில் மாற்றம் செய்யக்கூடியவர்கள் மார்கழி 10 தேதிக்கு மேல் நீங்கள் பண்ணுறது நல்ல சிறப்பான அமைப்புகளாக இருக்கும். அதே மாதிரி சுயதொழில் பண்ணுறவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அஷ்டமச்சனி நடப்பதால் சுயதொழிலில் குடுக்கல் வாங்கலில் இழுபறியை சந்திக்கக்கூடிய நேரமாக இருக்கிறது. அதனால் குடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஆடை ஆபரணங்களை தொழில் புரிபவர்களுக்கு நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தும். அதாவது பொன்பொருள் ஆடம்பர பொருள்களை சற்று கவனமாக வைத்து கொள்ள வேண்டும். வண்டி வாகனம் போக்குவரத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடகராசி நேயர்களுக்கு. அதேமாதிரி படிக்கும் மாணவர்கள் கவனமுடன் படித்தால் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதும், உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு சற்று கவனமுடன் படித்தால் அரியர் இல்லாமல் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாற்றமாக இந்த மாதம் அமையும். குரு 11ஆம் இடத்தில் இருப்பதும் 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதும் 3ஆம் இடத்தை குரு பார்ப்பதும் 6ஆம் இடத்தை குரு பார்ப்பதும் உங்களுக்கு திருமண வயதில் உள்ள ஆண் பெண் இருவருக்கும் அஷ்டமச்சனி நடந்தாலும் உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் அமையும். அதற்குண்டான அடித்தள மாதமாக இந்த மாதம் இருக்கும். வர வேண்டிய வரன்கள் வீடு தேடி வரும். ஏற்கனவே கல்யாணம் ஆனவர்களுக்கு கணவன் மனைவி அந்நியோன்யங்கள் சற்று கவனமுடன் இருந்தால் பிரச்சனை இல்லாமல் தம்பதிகள் ஒற்றுமையுடன் இருக்கக்கூடியதும் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். கடகராசினியர்களுக்கு இந்த அஷ்டமச்சனியுடைய தாக்கம் இருப்பது புதியவர்களுக்கு நல்ல வாய்ப்பையும், ஏற்கனவே உள்ளவங்களுக்கு சற்று கவனமுடன் இருக்க வேண்டும். திருமணம் வயதை கடந்தவர்கள் கூட இந்த ஆண்டு திருமணத்தை முடிக்கக்கூடிய மாதமாக அதுக்குண்டான அடித்தள மாதமாக அமையும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை கிடைக்கக்கூடிய யோகமும். கடகராசி நேயர்களுக்கு அஷ்டமச்சனி நடப்பது சற்று கவனமுடன் செயல்பட்டால் வெற்றியுடன் திரும்பி வரக்கூடிய மாற்றமாக இந்த மாதம் அமையும். கடகராசி நேயர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் காலபைரவர். சனிக்கிழமை 2 மிளகு விளக்கு போட்டு அரளிப்பூ வாங்கி அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். ஜோதிட இளமுறை குமரன். நன்றி, வணக்கம்.